ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பழைய சப்பாத்தியை நம்ம பூரி டேஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழிதாங்க பண்ணணும். சப்பாத்தி வந்து நம்ம எப்போவுமே பொதுவாகவே காலையில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, நைட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சுத்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி வந்து நீங்கள் மீதியான சப்பாத்தியை பூரி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்காக சாப்பிட்றது ஓகே தான். ஏன்னா நம்ம வந்து வெறும் சப்பாத்தி சாப்பிடும்போது நமக்கு அதில் எண்ணெயெல்லாம் அதிகமாக இருக்காது அப்படின்றதுனால நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி மீதியான சப்பாத்தியை வீட்டில் வந்து நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சாப்பிட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சாப்பிட்ற பொருள் எவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கே கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம அதை இன்னொரு தடவை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல பெரிய தட்டில் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நம்ம பழைய சப்பாத்தி அதுக்குள்ளே போட்டுட்டு உடனே திருப்பி போட்டு டிப் பண்ணி உடனே எடுத்துக்கணும். அடுப்பு மேலே ஒரு தவாவை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அதை எண்ணெயில் இந்த சப்பாத்தியை தூக்கி போட்டு அதை வந்து நான் சர்க்கரை வச்சுருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே இப்போ இந்த பக்கம் போட்டு இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டான பூரி மாதிரி டேஸ்ட்டில் நமக்கு பழைய சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அதிகமாக நமக்கு வேலையும் கிடையாது. அதிகமாக வந்து நம்ம ஃபுட் வேஸ்ட் பண்ணால் அந்த மனசு வந்து கஷ்டமாயிடும். கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுட் ஒரு சில டைமில் கொஞ்சம் அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணாலுமே ஐயோ இவ்வளோ ஃபுட் வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி தோணும். அதனால் சப்பாத்தியை வச்சு நம்ம நிறைய விதமான டிஷ்லாம் செஞ்சுருக்கோம் ஆல்ரெடி. நூடுல்ஸு அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி பூரி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை. ஏன்னா ஒரு சிலருக்கு பூரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் நைட்டில் சப்பாத்தி செஞ்சிட்டிங்கன்னா அது மீதியாக இருந்தால் காலையில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் காலையில் சப்பாத்தி செஞ்சாலும் அதை வந்து அப்படியே எடுத்து வச்சு நைட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து 2 பக்கமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அப்படியே வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பூரி டேஸ்ட் வரும். அந்த எண்ணெயிலே அது அப்படியே வந்து இருக்கணும். நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும். நம்ம திருப்பி போட்ட அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் கரெக்டாக வந்துடும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனால் என்னென்னா நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. அதில் இப்படி சப்பாத்தி வந்து போடுறோம் அப்படின்னா போட்டுட்டு ரொம்ப நேரம் அப்படியே வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படி போட்டு ஃபுல்லாக அது ஆனால் தண்ணி முழுசாக மூழ்கிருக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் வெளியே எடுத்து இந்த மாதிரி இப்போ வந்து இதை எடுத்து அப்படியே தண்ணியில் போடணும். ரொம்ப நேரம் நம்ம டிப் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நமக்கு முழுசாக அந்த பூரி டேஸ்ட் மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு உடனே வந்து எடுத்துடணும். ஆனால் தண்ணியிலே வந்து முழுசாக வந்து மூழ்கியும் இருக்கணும். இதில் வந்து சர்க்கரை போட்டது வந்து ஜஸ்ட்டு நான் பசங்க வந்து அந்த மாதிரி சர்க்கரை வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் போட்டேன். மற்றபடி வந்து நீங்கள் போடாமல் கூட அப்படியே வந்து 2 பக்கமும் திருப்பிக்கலாம். இல்லைன்னா இதுக்குள்ளே வந்து நடுவில் மசாலா ஏதாவது நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா இல்லை வேறு ஏதாவது வந்து வச்சுருக்கீங்க, ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து இதோட வச்சு கொடுக்கலாம். செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. அப்படியே வந்து நீங்கள் ஒரு பூரி சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை அப்படியே திருப்பிக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து அந்த தவாவில் வந்து இருக்கணும். அதில் வந்து நம்ம போட்டுட்டு இப்படி 2 பக்கமும் சுட்டு எடுத்த மாதிரி பண்ணிவிட்டு சர்க்கரை போடலைன்னா நீங்கள் 2 பக்கமும் முதல்ல இந்த பக்கம் சுட்டுட்டு மறுபடியும் அந்த பக்கம் சுட்டிங்கன்னா அப்படியே வந்து நமக்கு அந்த பூரி ஃபுல்லாக வந்து வந்துடும். இல்லை உங்களுக்கு வந்து சர்க்கரையோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி மசாலாவோ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்போ கூட ஒரு பக்கம் சுட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் சுட்டு கூட அதுக்கப்புறமா கூட எண்ணெய் மசாலா வந்து நடுவில் வைக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம மீதியான சப்பாத்தியை இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம காலையில் சப்பாத்தி சாப்பிட்டோம்னாலும் நைட்டில் மறுபடியும் சப்பாத்தி சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி தான் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்டாலும் காலையில் அதே சப்பாத்தியா அப்படின்னு தோணும். அப்போ வந்து நம்ம ஒரு டைம் ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கோங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து கொஞ்சம் ஆயிலி பரவாயில்ல நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடுறேன். ஆக்சுவலாக நான் இதை செய்யும் போதே வந்து ஃபஸ்ட்டு நான் கூட நினைக்கல இது எப்படி இருக்கும் தெரியலை. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். ஆனால் அது சுட்டு எடுத்த அப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே பூரி வந்து நம்ம சுட சுட பூரி சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி எப்போவுமே அடிக்கடி செய்வேன். ஒரு சிலர் பழைய சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு அதை சாப்பிட்லாமா வேணாவான்னு யோசிப்பாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு சொல்கிறேன்.
நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். பழைய சப்பாத்தி பார்த்தோம்னா நிறைய பேர் நைட்டில் செஞ்சுருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருந்தா காலையில் அதை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அதை அப்படியே சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நைட்டில் செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்றதும் சரி, இல்லை காலையில் செஞ்சு வச்சுட்டு மத்தியான டைம்லேயும் இல்லை சாயங்கால டைமில் டிஃபன் அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதும் சரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நைட்டில் இப்போ நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தி செய்கிறீங்கன்னா அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு மிச்சமாக வர சப்பாத்தி அப்படியே வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்றதுனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் சரியாகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது ஜீரணமாகாமல் சரியாக சாப்பிட்ட உடனே ஜீரணமாகாத கஷ்டப்படுறவங்களுக்கு உடனே ஜீரணமாகிற சக்தியை இது கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் அதை கட்டுப்படுத்தும். நிறைய பேர் வந்து அதிகமாக வெயிட் போட்டிருந்தாலும் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஆனால் உடனே செஞ்சு சாப்பிட்றத விட அடுத்த நாள் காலையில் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க சாப்பிட்டா டயபெட்டிக்ஸ் வந்து சரியாயிடும். பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கவங்க இது தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரும் கம்மியாகும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செய்யலாம். பொதுவாகவே நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றது சப்பாத்தி வந்து சாப்பிடுவோம். சப்பாத்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம வச்சுட்டு அது வந்து அடுத்த நாள் அதாவது பழைய சப்பாத்தி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சப்பாத்தியை வச்சு செஞ்சு போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்பாத்தியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சின்ன சின்னதாக பிச்சுட்டு நம்ம பாலில் போட்டு அதோட சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டு கலந்துட்டு கொடுக்கலாம். இல்லைனா காலையில் நீங்கள் இதை அப்படியே காலை உணவு போல் கூட இந்த சப்பாத்தியை பால் ஊற்றி சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டுட்டு கலக்கிட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா லட்டு செஞ்சு சாப்பிடலாம். பழைய சப்பாத்தி சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்கேன். மற்றபடி நம்ம சப்பாத்தியை பூரியாக மாற்றுறது நம்மளோட ஓன் டேஸ்ட்டுக்காக தான் செய்கிறது. அதுக்காக எண்ணெய் போட்டு செஞ்சது எப்படி ஹெல்த்தியாகும்னு கேட்டுறாதீங்க. நான் வந்து அப்படியும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேரடியாக அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெறுமனா கூட கிள்ளி போட்டு பால் ஊற்றி சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜஸ்ட் வந்து இப்படியும் சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து நான் அந்த சப்பாத்தி வந்து ஸ்டார்டிங்கில் பூரி மாதிரி டேஸ்ட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன ரெமெடி பிடிச்சிருந்ததா இல்லை ரெசிபி பிடிச்சிருந்ததுனால கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.